கொஞ்ச நேரம் உட்கார்ந்துப்போம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான். நாடிய மக்களை அவனுடைய வணக்கத்திற்காக, உபூதியத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். فمن شاء فليؤمن ومن شاء فليكفر. நாடினவங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளேலும், நம்பேலும், ஏற்றுக்கொள்ளேலும். விரும்பினவங்களுக்கு அல்லாஹ் மறுக்கையிலும் நிராகரிக்கையிலும் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி, இந்த ஹியார், இந்த இஷ்டத்தை எடுத்துக்கொள்றத மனிதனிடத்தில் அல்லாஹு தாலா ஒப்படைச்சாலும் இந்த தெரிவை, அதுக்கு தௌஃபீக் என்கிற அருளை அல்லாஹ் தன் கையில் வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் இந்த ஈமான, இந்த ஹிதாயத்தை அவன் விரும்புகிற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் அல்லாஹ்வோட தௌஃபீக்கை அடைஞ்சு கொள்வது, அல்லாஹ்வோட தௌஃபீக்குக்காக வேண்டி துவா செய்கிறது, அல்லாஹ்வோட ஹிதாயத்துக்காக வேண்டி துவா செய்கிறது, ஹிதாயத்து கிடைச்சவங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது எப்படி? ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் நேரான பாதை, நேரான பாதை, நபிமார்களுடைய பாதை, ஷுஹதாக்களுடைய பாதை, சாலிஹின்களுடைய பாதை, சித்திகீன்களுடைய பாதை. இதை ஒவ்வொரு மனிதனும் கேட்டே ஆகும், கட்டாயம் கேட்கணும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சிராத் பாதை, முஸ்தகீம் நேரான பாதை, இஹ்தி ஹிதாயத்தை, அந்த நேரான பாதையை ஹிதாயத்தினுடைய பாதையாக காட்டியா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க? ஸிராத்தல் முஸ்தகீம்ன பாதை, அந்த பாதை என்ன பாதை? குர்ஆன் அல்லாஹ் வேறொரு இடத்துல ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்களுடைய பாதை, சித்திகீன்களுடைய பாதை, ஷுஹதாக்களுடைய பாதை, சாலிஹீன்களுடைய பாதை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் மனிதன் தீனோட வாழணும்டா, மௌத்து வரைக்கும் தீனோட வாழணும், ஹிதாயத்தோட வாழணும்டா அவன் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னும் 2 பாதையில இருந்து அவன் பாதுகாப்பு தேடவே வேணும், ஒவ்வொரு நாளும் தேடணும். முழு குர்ஆனுடைய சுருக்கம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன். ஹதீஸ்ல வந்து குர்ஆனுடைய தாய், அல் குர்ஆனுடைய தாய். இதில் அல்லாஹு தாலா இப்படி சொல்றான், ஒரு பாதையை கேளுங்க, நேரான பாதையை கேளுங்க, அது 4 நபர்களுடைய, 4 வகையினருடைய பாதை. இந்த 2 பாதையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க, 2 பாதையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. எப்படி தேடணும்? ஒவ்வொரு நாளும் தேடணும். எத்தனை முறை தேடணும்? 17 விடுத்தம் தேடணும், 17 விடுத்தம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது என்ன பாதை? கைரில் மக்தூபி, கைரில் மக்தூபி, உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை. அது யாரு? அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன தஃப்சீர்? யூதர்களுடைய பாதை, அல் யஹூத், யூதர்கள். அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானவர்கள், உலகத்திலே அல்லாஹ்வோட கோபம் சாட்டப்பட்டவர்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கலபல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கோபிச்சிட்டான். லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிச்சிட்டான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை கோபிச்சிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சபிச்சிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் இந்த யூதர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டிராத கேட்கணும். யூதருடைய பாதையை காட்டிராத. யூதர்களுடைய பாதை விளங்குச்சுண்டா சரியா, அல்லாஹ்வோட தௌஃபீக்ல இருந்து வெளியே.
சரி மாறிப்படும். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல யாரு களிமா சொன்ன மக்கள் எப்படி பின்பற்றுவாங்க யூதர்களை, நஸ்ராக்களை எப்படி பின்பற்றுவாங்க? ஷிபுரன் பிஷிபிரின், ஷிபுரன் பிஷிபிரின், சான்சானா பின்பற்றுவாங்க, சான்சானா பின்பற்றுவாங்க. கண்ணியமான சோர்களே பெரியார்கள், அடுத்த பாதை அல்லாஹ் சொல்றான் வலல்லாலீன், வழிகட்டவர்கள். லால் வழிகட்டவன், அது யாருடைய பாதை? நசாராக்களுடைய பாதை. அதுக்கு விளக்கம் என்ன? லாலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அது? நசாராக்கள், வழிகட்டு போனாங்க. யூதர்கள் அல்லாஹ்வோட கோபத்தை சம்பாதிச்சாங்க, நசாராக்கள் வழிகட்டு போனாங்க. யூதர்கள் எப்படி அவங்க கோபத்தை சம்பாதிச்சாங்க? அவங்க ஏட்டிக்கு போட்டி செய்ய போனாங்க, மார்க்கத்தில் ஹீலத் தந்திரத்தை செய்ய போனாங்க, நபிமார்களோட முரண்பட்டாங்க, நபிமார்களோட விரண்டாவாதம் செய்தாங்க, நபிமார்களோட ஒன்று கொண்டு வாக்குவாதம் செய்தாங்க. இதனுடைய உச்சகட்டம் அல்லாஹ் கோவம் வந்துச்சு. இவங்க எல்லை மீறிட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லை மீறிட்டாங்க. செய்ய வேணாம்டா ஏன்னு கேட்டாங்க, செய்யுங்கண்டா அதில் எல்லை மீறினாங்க. இதனால அல்லாஹ்வோட கோபம் கிடைச்சது. நசாராக்கள் வழிகட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஞ்சியில் கொலைப்படியை செய்துட்டாங்க, சிலதை மறைச்சிட்டாங்க, சிலதை அதிகரிச்சிட்டாங்க, சிலதை மறைச்சாங்க, ஹக்க மறைச்சாங்க. கண்ணியமான சோர்களே பெரியார்கள், இதனால குர்ஆன் சொல்லுது இவங்க வழிகட்டுட்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் இதை கேட்கணும். யா அல்லாஹ் இந்த வழிகட்ட பாதையை காட்டாத, யா அல்லாஹ் இந்த கோபத்துக்குள்ளான யூதர்களுடைய பாதையை காட்டிராத. எனவே கண்ணியமான சோர்களே பெரியார்களே, அதனால அல்லாஹ்வுடைய நேரான பாதை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தெரிவு செய்யறான், அல்லாஹ் முடிவு செய்யறான். அபு தாலிபு, தாலிபுன்னு அரபில் சொல்லுவாங்க மாணவனுக்கு. தாலிப், தில்மீத் இதெல்லாம் மாணவனுக்கு பாவிக்கிற வார்த்தை. தாலிபுன்னா ஏன் மாணவனுக்கு தாலிபுன்னு அரபில் பேர் வந்தது? தலபண்டா அதனுடைய அசல் அடிப்படையான கருத்து என்ன? தேர்றது. தலபண்டா தேர்றது, ஒரு சாமன தேர்றது. மாணவன் தேடக்கூடிய, இந்த நேரம் தேட்டம் உள்ளவன், ஒவ்வொன்றும் தேடணும். அதனாலதான் தாலிபுன்னு அரபில் அதுக்கு காரணத்தோட பேர் வந்துச்சு, காரண பேர். அபு தாலிபுக்கு அவருக்கு தாலிபுடைய தந்தை, தேட்டமுடையவரின் தந்தை, தேடக்கூடியவரின் தந்தை, தேட்டமுள்ளவரின் தந்தைன்னு பேர் அவருடைய பேர். கண்ணியமான சோர்களே பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள மாதிரி யாருமே உதவி செய்யல. சொல்ல போனா இஸ்லாத்துக்கு முன்னால அவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கிறான், வளர்த்திக்கிறான், சாப்பாடு கொடுத்துக்கிறான், தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க, வீட்டில் கொண்டு வந்து வச்சு பார்த்தாங்க. குர்ஆன் இவரை பத்தி என்ன சொல்லுது? இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம், களிமா நசீப் இல்லை, இவருக்கு களிமா கிடைக்க போவதில்லை, இவர் மௌத்தா போறார், உலகத்தை விட்டு பிரிய போறார். நபி அவங்க கிட்ட போயிட்டாங்க, களிமாவை மட்டும் சொல்லுங்க சாட்சி. சில ரிவாயத்துகள் வருது, தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தடவியதா. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறார், நபியே இந்த ஹிதாயத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் அல்ல, இந்த ஹிதாயத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் அல்ல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, உங்களோட நீங்க விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம், உங்களோட விருப்பத்துக்குள்ளானவர்களுக்கெல்லாம் அதை பங்கு வைக்க முடியாது. அதுக்கு சொந்தக்காரன் யார்? வலக்கின் அல்லாஹ் யஹ்தி, நாடினவங்களுக்கு அல்லாஹ் மன் யஷா, நாடினவங்களுக்கு அல்லாஹ் தான் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன். அதை பங்கு வைக்கிறது அல்லாஹ். அதுவும் யாருக்கு? நாடினவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டம் உள்ளவங்களுக்கு தான் நல்லா கொடுக்கிறது. அந்த நாட்டம் எப்படி இருக்கும்? அது எப்படியும் இருக்கும். எங்கிருந்து இருக்கும்? எங்கிருந்து இருக்கும். வம்சத்தை பார்த்து கொடுக்கறதும் இல்லை, குலத்தை பார்த்து கொடுக்கறதும் இல்லை, பணத்தை பார்த்து கொடுக்கறதும் இல்லை, அறிவை பார்த்து கொடுக்கறதும் இல்லை, அழகை பார்த்து கொடுக்கறதும் இல்லை, அழகை பார்த்து கொடுக்கறதும் இல்லை. கண்ணியமான சோர்களே பெரியார்கள், அதனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். என்ன கெட்டித்தனம், என்ன கெட்டித்தனம்!
தீனோட வாழ்றது கட்டித்தனம் அல்ல, தீனோட மௌத் வரைக்கும் வாழ்றதுதான் கட்டித்தனம். மௌத் வரைக்கும் வாழும், துஆவோட வாழும், அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு வாழும். மேலான சோர்களே பெரியார்களே, அதனால் அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு சொத்தை தந்திக்கிறான், ஈமானுடைய சொத்து. சஹாபாக்கள் இந்த ஈமானுடைய சொத்தை அடைஞ்சு கொண்டாங்க, இதனுடைய பெருமதியை விளங்கினாங்க, தீனுடைய பெருமதியை விளங்கினாங்க, உள்ளத்தில் எடுத்தாங்க. அதுக்காக வேண்டி முழுக்க தன்னை அர்ப்பணித்தார்கள், தன்னை தியாகம் செய்துட்டாங்க, தன்னை கொடுத்துட்டாங்க. இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னஹ். அல்லாஹ் சொல்றான், மூமின்களுடைய அவங்களோட உடம்பையும் அவங்களோட பொருளையும் நாங்கள் சொர்க்கத்துக்கு கிரயமாக பணயமாக பதிலாக வாங்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் வேணுமா அவங்களோட உடம்பை தாங்க, சொர்க்கம் வேணுமா அவங்களோட பணத்தை செலவழிங்க. அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்களுக்கு இது யதார்த்தம் விளங்குச்சு, இதனுடைய ஹக்கீகத் விளங்குச்சு, இது உண்மைண்டு விளங்குச்சு. எப்படி தியாகம் செய்தார். கண்ணியமான சோர்களே பெரியார்களே, இந்த உஹதுடைய ஒரு மைதானத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம். வரலாற்றில் இப்படி ஒரு மைதானத்தை உலகம் சந்திக்காது, இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த உலகம் சந்திக்காது, சந்திச்சதும் இல்லை. இப்படிப்பட்ட நபர்களை இந்த உலகம் கண்டதே கிடையாது. அவ்வளோக்கு புனிதமான சஹாபாக்கள் நடந்து கொண்டாங்க. அபு சுஃபியான் சொல்றார் ஒரு கட்டத்தில், உலகத்தில் நான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததை போல ஒரு தலைவரை அவர்களுக்கு கீழால் உள்ளவங்க நேசித்ததை போல உலகத்தில் யாரும் யாரையும் நேசித்தது கிடையாது. உர்வா இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார், அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, இதே கருத்து தான் அவர் சொல்றார். உலகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிச்ச மாதிரி, அவங்களை அன்பு வைக்கிற மாதிரி, நேசிக்கிற மாதிரி உலகத்தில் யாரும் எந்த ஒரு தலைவரும் அவங்களுக்கு கீழால உள்ளவங்க அவருடைய தலைவரை நேசிக்கிறது கிடையாது. கண்ணியமான சோர்களே பெரியார்களே, பெரிய வரலாறு. குர்ஆன் உஹதை பற்றி குர்ஆன் அழகாக பேசுது. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தர்பியத் செய்கிறான், சஹாபாக்களுக்கும் தர்பியத் செய்கிறான் அல்லாஹ் தஆலா. பத்ரில் ஏற்பட்ட தோல்வி, வைராக்கியம், பெரிய ஒரு எரிச்சல். 1000 குதிரைகளோட போன சாமனத் அபூ சுஃபியான் சொல்றாரு, பாருங்க தப்பி வந்துட்டது, இந்த முஸ்லிம்களை சும்மா உடையலாது, மதீனாவே அழிச்சு போட்டுருவோம், மதீனாவே க்ளோஸ் பண்ணுவோம். அதனால இந்த 1000 ஒட்டகத்தில் வந்த சாமனத்தில் நீங்க எல்லாம் எங்களுக்கு பணம் தரும், எல்லாம் பணம் தரும். பத்ரிலே தோல்வி ஏற்பட்டது, இந்த 1000 ஒட்டகத்தை நாங்க காப்பாற்ற வைத்து, அதனால எல்லாம் பணம் தாங்க. பெரிய ஒரு ஏற்பாடு, பெரிய பணம் செலவழிக்கப்பட்டு 3000 பேரை காஃபிர்கள் அந்த குறைஷிகள் ஒன்று சேர்த்து கொண்டு மதீனாவை அழிக்கிறதுக்கே வராங்க. எப்படி மதீனாவை அழிச்சு போடுறது செய்தி வருது. ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க நபி அவங்களோட சாச்சா மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. செய்தி அனுப்பினாங்க, யார சொல்லலாம், பெரிய ஒரு திட்டம் நடக்குது, மதீனாவுக்கு வர போறாங்க, இவ்வளவு எண்ணிக்கை உள்ளவங்க வர போறாங்க, மதீனாவை பெரிய ஒரு எஃபெக்ட் நடக்க போகுது. 500 கிலோமீட்டரை 3 நாள்ல வந்து சேர்ந்தது மெசேஜ். தூதுவர் வந்துட்டார், 500 கிலோமீட்டர் 3 நாள்ல வந்து மெசேஜை கொடுத்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க இருக்கிறாங்க, குபாவில் இருக்கிறாங்க, மஸ்ஜிதே குபால. உடனே மதீனாவுக்கு போறாங்க, இந்த செய்தியை மறைச்சிடறாங்க. எல்லாத்துக்கும் யாருக்கும் இந்த செய்தி தெரியக்கூடாது, பப்ளிக் பண்ணல. போயிட்டு இப்போ முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு நபி அவங்க மஷூரா பண்றாங்க. கிட்ட வந்துட்டாங்க பகைவர்கள், மதீனாவை தாக்க போறாங்க. மதீனாவை இப்ப பெரிய படோண்டு வந்திருக்குது, நாங்க என்ன செய்யறது? முனாஃபிக்குகளும் மஜ்மால இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பல மஷூராக்கள் சொல்றாங்க. அதிகமான அவங்களோட மஷூரா இருந்துச்சு. ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அவங்களோட மஷூரா விசேஷமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் அந்த இரவு நபி அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? அந்த கனவுல மாடு அறுக்கப்படுது.